இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த தியான வேளைக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் வெளியாகி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரோடும் அவர் எப்படிப்பட்ட நாமங்களோடு இடைப்பட்டார் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே யெகோவா சிட்கேனு என்பது கர்த்தர் நமது நீதியாக இருக்கிறார். எரேமியா சொல்லுகிறார் 23:6 கர்த்தரின் நீதியாக இருக்கிறார். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 23:5-6 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் என்னவென்றால் நீதியாயிருக்கிற கர்த்தர். யெகோவா சிட்கேனு. அவர் நமக்கு நீதி செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாய் இருங்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்று நாம் எப்படி நீதி வழிகளிலே தவறி நீதி நெறிகளை விட்டு தவறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதே போல் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நீதி நெறிகளை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அல்லது ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு விரோதமாக அவர்கள் செல்லும்போது ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். யோசியா ராஜா நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த யூதா என்ற அந்த கோத்திரம் மிகவும் கொடிய பாவம் செய்தது. அவர்களுக்கு பரிகாரமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் மிகவும் மிஞ்சி போகிறார்கள். கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக இடைபடும் போது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது அவர்கள் மீது உக்கிரகம் உண்டது என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 36:16 தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகமான கோபம் உண்டது என்று பார்க்கிறோம். அவர் காலத்துக்கு பின்பு அந்த யோசியா காலத்தில் அவர் அந்த விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் காலம் முடிந்த உடனே மறுபடியுமாக அவருடைய ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் மறுபடியுமாக பின்வாங்கி போகிறார்கள். இதை தான் எரேமியா 23:10 அவர் சொல்லுகிறார். அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்களுடைய ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 23:10 சொல்றாரு, ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பயங்கரமாக இருக்கிறார்கள், மாயக்காரராக இருக்கிறார்கள். என் ஆலயத்தில் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று ஆண்டவர் அந்த காலத்தில் யோசியா ராஜாவின் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களை குறித்து வேதனைப்படுகிறார். ஆசாரியர்களை குறித்து சொல்லுகிறார், உங்கள் மேல் பொல்லாப்பு வராததென்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற காரியத்தை இவர்கள் மதிகேடாய் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீர்கள், விபச்சாரம் பண்ணுகிறீர்கள், வஞ்சகம் பண்ணுகிறீர்கள், பொல்லாப்பு செய்கிறீர்கள். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை காண்கிற தேவன், நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், நமக்கு நீதி செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். இந்த காரியத்தை பார்ப்போம் என்றால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு யாரும் சொல்ல முடியல. எல்லாரும் இதை வழிதப்பி போகிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் வழிதப்பி போனார்கள், ஒருவனும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த எருசலேம் தேசத்தை பார்க்குறாரு. இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே நாளில் அக்கிரமத்தை நான் நீக்கி போடுவேன். உங்களுடைய நீதி சோதம் குமாரா போல் உங்களுடைய அக்கிரமம் இருக்குது. ஆனால் எப்படி சோதம் குமாருக்கு ஒரே நாளில் அழிவு வந்ததோ அதே போல் ஒரே நாளில் நான் உங்களுடைய அக்கிரமத்தை நீக்குவேன். எப்படி ஆண்டவர் செய்தார், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தம் மூலமாக அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய நீதியால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். இது
நம்மளால் கூடாதது தேவனால் மட்டும்தான் சாத்தியமாகும். அதனால தான் பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ரோமர் 3:21-22 வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் சந்ததியாகிய யாவரும், இஸ்ரவேலர் சந்ததியாகிய புதிய இஸ்ரவேலராகிய நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள்ளே வரும்போதே ஆண்டுடைய பிரசன்னத்தில் தாங்க முடியாமல் அவர் சொல்கிறார், ஐயோ நான் அதமானேன்னு சொல்லி. இப்போ மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவருடைய நீதி கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மை நீதிமான்களாக்குகிறார், அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார், அவர் நம்மை பிரித்து எடுக்குகிறார். ஆகவே தான் ஜார்ஜ் ஒயிட் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இவ்வாறு சொன்னாராம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுய நீதியை நாம் எப்போது வெளியே எடுத்து போடுகிறோமோ அதுதான் நாம் அழிக்கக்கூடிய கடைசி விக்கிரகமாக இருக்கும். சுயநீதியானது இருதயத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய எரியக்கூடிய கடைசி விக்கிரகமாக இருக்கிறது. எல்லா சூழல்லையும் நாம் நம்முடைய சுயநீதியை நிலைநாட்டுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்று உலகத்தில் பல்வேறு நபர்களை நம்ம பார்க்குறோம், பல்வேறு காரியங்களை செய்கிறாங்க, நல்ல நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள கடைசியாக இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் சுயநீதி. என்னால் முடியும், நான் செய்கிறதுனால நான் இதை அனுபவிக்கிறேன், என்னால் தான் இது அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எது மெய்யான நீதியாம்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நாம் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைக்கும் போதுதான் நமக்கு அவருடைய நீதி கொடுக்கப்படுகிறது. ரோமர் 4:3 அவர் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த விசுவாசமே நீதியாக எண்ணப்படுகிறது. நாம் நீதி உள்ளவர்கள் அல்ல, நாம் அநீதி இழைப்பவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்குகிறார். அவர் யெகோவா ஷிட்கேனுவாக, அவர் நீதி செய்கிற கர்த்தராக நம்மோடு இருக்கிறார் என்று பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு விசுவாசம், நம்பிக்கை, மகிழ்ச்சி இவற்றை தருவதோடு மட்டும் இல்லை, நீதியை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நீதி கிடைக்காமல் வேதனை பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் நீதி செய்ய முடியவில்லையே, நான் ரொம்ப கரெக்டாக இருக்க முடியவில்லையே, வேத வசனங்களில் இருந்து நான் பல்வேறு நேரங்களில் தவறி போகிறேன் அல்லது அநீதி செய்து விடுகிறேன், மற்றவர்களை நான் சரியாக நடத்த முடியவில்லை என்று நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் நீதியுள்ள கர்த்தர், நான் உங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர். ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து ஒரே நாளில் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அநீதிக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நீதியுள்ள தேவனாக வெளிப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நீதியுள்ள தேவனாக வெளிப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நமக்கு நீதியை செய்யும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். அதே போல் நாம் மற்றவர்களுக்கு நீதி உள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக வாழ ஆண்டவர் அழைக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே பல்வேறு காரியங்களில் தவறி போய் விடுகிறோம்ப்பா. நீதி உள்ளவர் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி உள்ளவன் இன்னும் அநீதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நீர் ஆண்டவரே நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறப்பா. ஒவ்வொருவரும் நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு உடைய பாதத்தில் ஆண்டவரை நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்ப்பா. நீங்கள் எல்லாரையும் ஆண்டவரே சமமாக பார்க்கிற தேவன், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கீங்கப்பா. உலக பிரகாரமாக அல்லப்பா, நீங்கள் பாவத்தை மன்னித்து எங்களுக்காக ஆண்டவரை நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரை எங்களுடைய அக்கிரமங்களிலிருந்து எங்களை மீட்டு எங்களை நீதிமான்களாக்குகிற தெய்வமாக எங்களுக்கு இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய அந்த நீதியுள்ள தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே, உம்முடைய உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே, நீர் நீதிபரர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாங்களும் நீதியோடு நியாயத்தோடு எங்களுடைய காரியங்களிலே செயல்படுத்த நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையப்பா. ஆண்டவரே, உம்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாங்கள் நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக ஓட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை